நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். விளக்கம். தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தி இருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலாகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்ப்பு. கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர் காங்கிரசார் தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டியதால் பரபரப்பு. ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பை புதுச்சேரியில் அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. சைபர் கிரைம் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்கிறது. எம்பி வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணியை கண்டித்து தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசார்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் 3 கட்ட போராட்டங்களை அறிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு தேர்தல் ஆணையத்திற்கு மாலை அணிவித்து சவப்பாடியில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்ல முயன்றனர். அப்பொழுது போலீசார் சவப்பாடியை அகற்ற முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எம்எல்ஏ வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப்பொருள் விற்பனை, சூதாட்டம் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்வதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசும்பொழுது, புதுச்சேரியில் நூதனமாக வங்கி கணக்குகளை திருடும் முறை நடைபெற்று வருகிறது. சில சமூக அமைப்பினர் பல தொகுதிகளில் ஆதார் அட்டைகளை வாங்கி அதன் கடவுச்சொற்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தை நவீன முறையில் திருடும் முறை நடைபெற்று வருகிறது என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் மோசடி நடைபெற்று வருகிறது. இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் அதன் மூலம் கடவு சொற்களை பெற்று வங்கியின் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள்.
மத்திய மாநில அரசுகள் கடவு எண்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு சமூக அமைப்பினர் இதுபோன்று OTP எண்களை பெறுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே சைபர் குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. ஆனால் சைபர் குற்றங்கள் சம்பந்தமாக புகார் அளித்தால் விசாரிக்காமல் உள்ளூர் காவல் நிலையம்தான் விசாரிக்க வேண்டும் என்று அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டிய வைத்தியலிங்கம், சைபர் கிரைம் குற்றம் நடப்பதற்கு புதுச்சேரி அரசாங்கம் துணையாக நிற்கிறது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூதாட்டம், போதைப்பொருள் என்பதை தாண்டி சைபர் கிரைம்களின் மையமாக புதுச்சேரி திகழ்கிறது என்று விமர்சித்த வைத்தியலிங்கம், இதற்கு ரங்கசாமியே காரணம் என்றார். இந்த விவகாரத்தில் முதல்வரும் அமைச்சரும் மௌனமாக இருப்பதால் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சைபர் குற்றங்களை உடனடியாக தடுக்கவில்லை என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை போகும் சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. இதில் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஒரு சமூக அமைப்பிற்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் அவர்களுக்கு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் ஏஜென்ட்டுகளாக செயல்படுகிறார்கள். இதனை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மக்கள் வீடுகளுக்கு சென்று ஆதார் அட்டை கேட்கும் சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பொதுமக்களிடம் ஒரு தனிப்பட்ட சமூக அமைப்பினருக்கு ஆதார் அட்டையை கேட்க அதிகாரம் யார் கொடுத்தது என்பதனை சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி, இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். சர்வதேச ஜூனியர் ஹாக்கி போட்டி உலகக்கோப்பைக்கான போட்டி நடைபெறுவதை ஒட்டி கோப்பை அறிமுக விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை தமிழகத்தில் சென்னை மற்றும் மதுரை நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஹாக்கி விளையாட்டு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகக்கோப்பை அறிமுக விழா மற்றும் சுற்றுப்பயணம் தொடக்க விழா இன்று காலை அகரம் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணா மருத்துவமனை மற்றும் கல்லூரி வளாகத்தில் ஆசியா ஹாக்கி கூட்டமைப்பு தலைவர் சந்தீப் ஆனந்த் மற்றும் துணைத் தலைவர் சுவேதா சந்தீப் ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஹாக்கி ஜூனியர் உலக கோப்பையை அறிமுகப்படுத்தி சுற்றுப்பயணத்தை தொடங்கி வைத்தார். இந்த கோப்பையானது புதுச்சேரி மற்றும் தமிழகம் சார்பில் பேரணியாக கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான் செல்வம், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஜூனியர் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். திருநள்ளாறு கொம்யூனியன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் ஏலம் டெண்டர் முறையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி பொதுமக்கள் உள்ளாட்சித்துறை இணை இயக்குநரிடம் புகார் அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற ஏராளமான பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக திருநள்ளாறு கொம்யூனியன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் இடத்தை ஆண்டுதோறும் ஏலம் விடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருநள்ளாறு கொம்யூனியன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான கார் பார்க்கிங் டெண்டர் முறையில் ஏலம் நடைபெற்றது. இதில் கொம்யூனியன் பஞ்சாயத்து அதிகாரிகள் ஒரு நபருக்கு ஆதரவாக செயல்பட்டு அந்த கார் பார்க்கிங் டெண்டர் முறையில் சரியாக செயல்படுத்தாமல் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திருநள்ளாறு கொம்யூனியன் பஞ்சாயத்து கார் பார்க்கிங் ஏலம் டெண்டர் முறையில் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று உள்ளாட்சித்துறை இணை இயக்குநரிடம் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்டு உள்ளாட்சித்துறை இணை இயக்குனர் இது குறித்து விசாரணை செய்வதாக உறுதியளித்தார். கொம்யூன் பஞ்சாயத்தில் கார் பார்க்கிங்காக டெண்டர் விட்டுருந்தாங்க 14ஆம் தேதி. அதுக்கான முறையான அழைப்பு யாருக்குமே கொடுக்கல. ஒரு மறைமுகமாக தான் அன்னைக்கே இருந்தது. அதுவும் தெரிஞ்சு நாங்கள் போய் பணம் கட்டி டெண்டரில் டைமுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். அது மறாத நாள் 18ஆம் தேதி கொம்யூன் பஞ்சாயத்துடைய ஆணையர் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து காலையில் 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அது அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை அப்ரூவ் பண்ணாதனால இன்றைக்கி காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்குள்ளே லைவ் ஆக்ஷனு. அதற்கு எந்த இதுவுமே இன்னைய வரைக்கும் எங்களுக்கு வரல. அங்கே கொம்யூன் பஞ்சாயத்துலேயும் எந்த ஒரு நோட்டீஸ் போர்ட்லையும் எந்த ஒரு டிஸ்பிளேயும் இன்ன வரைக்கும் கொடுக்கல.
புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் பழுதடைந்த வீடுகளை சரி செய்ய 9 லட்சம் ரூபாய் கூடுதலாக கேட்டு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் மிரட்டுவதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடியிருப்பு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 45 அடி சாலை சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 2009ஆம் ஆண்டு 64 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு ஒரு குடியிருப்பு 10,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 14 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ள நிலையில் வீடுகள் பழுதடைந்து வீட்டில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு ஒரு வீட்டின் முன்பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் குடியிருப்பு வாசிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேதமடைந்த வீட்டினை இன்று வைத்திலிங்கம் MP மற்றும் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குடியிருப்பு வாசிகள் கடந்த 2011ஆம் ஆண்டு 10,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட வீட்டிற்கு இதுவரை பத்திரம் வழங்கப்படவில்லை. பத்திரம் கேட்டால் மேற்கொண்டு 9 லட்சம் ரூபாய் வீட்டு வசதி வாரியம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். பத்திரம் இல்லாததால் வீட்டை சரி செய்ய முடியாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாகவும் வீடு தொடர்ந்து பழுதாகி வருவதால் தினம் தினம் என்ன நடக்குமோ என்று பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியிருப்பு வாசிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளை அரசிடம் ஒப்படைப்போம் என்றும் எச்சரித்தனர். பழமையான அரசு அலுவலகங்களை வண்ணமயமாக மாற்றும் சமூக அமைப்பு. மலர் செடிகள், அலங்கார செடிகளை வைத்து பசுமை அலுவலகமாக மாற்றம். பசுமை சுவர் திட்டத்தின் மூலம் சுத்தமான சுகாதாரமான காற்றோட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொண்டு நிறுவனம் புதுச்சேரியை சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் பசுமை சுவர் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை புதிய வண்ணங்களால் புதுப்பித்து அலங்கார செடிகள் மற்றும் மலர் செடிகள் வைத்து பசுமையான கட்டிடங்களாக பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தனியார் தொண்டு நிறுவனமானது புதுச்சேரியில் முதலாக கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அதன் பணியை தொடங்கியது. அதாவது நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் மற்றும் தடுப்பு வேலிகளுக்கு புதிய வண்ணங்கள் பூசி புதுப்பித்த அந்த நிறுவனம் செடி கொடிகள் சிறிய பாலித்தீன் பைகளில் மணல் நிரப்பி அதனை நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுப்புறங்களில் அழகாக அலங்கரித்துள்ளது. இதனால் நகராட்சி அலுவலகம் வண்ணமயமாக காட்சி தருவதுடன் பசுமை நிறைந்த அலுவலகமாகவும் காணப்பட்டது. இது குறித்து தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி விநாயகமூர்த்தி கூறும்பொழுது, பசுமையான புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற வகையில் பசுமை சுவர் என்ற திட்டத்தை தொடங்கி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை பசுமையாக்கி வருகிறோம். இதனால் சுத்தமான சுகாதாரமான காற்றோட்டமான வசதிகள் கிடைக்கும். எனவே மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் இரவு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரியில் விட்டு மழையும் சிறிது நேரம் வெயிலும் அடித்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், நெல்லித்தோப்பு, ராஜ்பவன், உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல சோம்பட்டு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, பாகூர், காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் இரவு 8 மணி முதல் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பணி முடித்து வீடு திரும்பியவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மேலும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரி உழவர்கரை சுதாகர் நகரில் வீட்டினுள் பதுங்கியிருந்த 6 அடி சாரை பாம்பை பிடித்து சென்ற வன ஊழியர்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சுதாகர் நகரில் நேற்று இரவு மழையின் காரணமாக அங்குள்ள தனியார் ஊழியரின் வீட்டில் புகுந்த சுமார் 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பு புகுந்ததாக வனத்துறை ஊழியர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக பகுதிக்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் வீட்டினுள் பதுங்கியிருந்த 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்து அருகில் உள்ள வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். மழை காரணமாக இரவு நேரங்களில் இதுபோன்ற விஷ ஜந்துக்கள் அடிக்கடி வீட்டிற்குள் புகுந்து வருவதால் பொதுமக்கள் பயத்துடன் வாழ்வதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர்.
மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். எஸ்ஐஆர் பணிக்கு எதிர்ப்பு. கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இளைஞர் காங்கிரசார் தேர்தல் ஆணையத்திற்கு சவப்பாடை கட்டியதால் பரபரப்பு. ஜூனியர் உலக கோப்பை ஹாக்கி போட்டிக்கான கோப்பை புதுச்சேரியில் அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. சைபர் கிரைம் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்கிறது. எம்பி வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.